அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். இன்றைக்கி மிக முக்கியமாக 2 சம்பவங்களை பார்க்க போகிறோம். இந்த 2 சம்பவங்களும் பெண்கள்னு சொல்ல முடியும். ஒன்று பெண்கள் அப்படின்னா குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு பாலியல் ரீதியான இச்சைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஒரு 14 வயசு அப்படின்னா மேபி 8th அப்படி இல்லைனா 9th அப்படின்னா சரி 9th கூட வச்சுக்கலாம். நம்ம 9th படிக்கிற பொண்ணு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் எனக்கு வாழவே பிடிக்கல, ஒரு மாதிரி வாழ்க்கையை ரொம்ப வெறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பதிவுகளை வெளியிடுறாங்க. அந்த பதிவுகளை வெளியிட்ட உடனே நல்ல வேளை அவங்க அப்பா அம்மா அந்த இன்ஸ்டாகிராமில் அவங்களும் இருந்ததுனால பார்த்தாங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை போய் கரெக்டான நேரத்தில் காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபுல்லாக டோட்டலாக விசாரித்து அந்த பொண்ணு முழுமையாக அடிமையாக்கப்பட்டிருக்காங்க, தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட நபர் யாருன்னா அவனும் அதே 9ஆம் வகுப்பு மாணவன். இந்த பையன் இது மட்டும் இல்லை, இதோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 20களை இதே மாதிரி தொடர்ந்து ஏமாற்றியிருக்கான். ஸோ அந்த சம்பவத்தை பற்றினா ஒரு முழுமையான பின்னணி, அதாவது கேரளாவை உலுக்கிய மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஒரு 9th படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு இருந்திருக்கான். காரணம் மைனர் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனை வச்சு ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க. சரி, இவங்க தான் அப்படின்னா இன்னொன்று மும்பையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 வயசு லேடி ஒருத்தர் தன் அண்ணங்கிட்ட சண்டை போட்டு நான் வேறு ஒரு அண்ணன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வாமாவனை விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டிகிட்டு போன நபர் இருக்கிறார் இல்லையா, அவர் பாலியல் ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு 3 நாள் அடைச்சி வச்சு மிகப்பெரிய அளவு கொடுமைப்படுத்தியிருக்காரு. மீண்டும் கொண்டு ஒரு இடத்துக்கு விட்டுட்டு போனால் சரி இன்னும் 2 நபர் வாமாவனை கொண்டு போய் வரேன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த 2 நபர் அடுத்த ஒரு 3 நாளைக்கு பாலியல் ரீதிக்கு உட்படுத்தப்பட்டு நிர்வாண கோலத்தில் ரத்தப்போக்கு அதிகமாகிட்டு நடு ரோட்டில் வீசிட்டு போயிருக்கிறாங்க. ஏதோ ஆடு மாட்டை தூக்கி வீசிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி வீசிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முழுக்க இந்த 2 சம்பவங்கள். ஒன்று கேரளாவே உலுக்கிய மிகப்பெரிய சம்பவம், இன்னொன்று மும்பையை உலுக்கிய மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் அந்த ஸ்கூல், அதாவது 9th நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா 14 வயசுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போ 9th வச்சுக்கலாம். நம்ம 9th படிக்கிற அந்த பொண்ணு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அவங்க அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இந்த டிஸ்ட்ரிக் வராங்க. வந்த உடனே ஃபஸ்ட் டைம் என்ன ஆகுனா அந்த ஸ்கூலில் வேறு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்கல்ல, அதனால் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. லோன்லியாக ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஏற்கனவே அங்கே பழைய ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்போம், நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்போம், அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். இங்கே வந்தவுடனே யாருமே அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸாக பழக மாட்டாங்க இல்லையா, இந்த ஃபீலிங். ஸோ இந்த லோன்லியை கரெக்டாக அந்த பையன் ஒருத்தர் நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறான். ஸோ அவனுக்கு வயசு என்ன, 14 வயசு தான் அவனுக்கு. சாதகமாக பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்குறான். பேச்சு கொடுத்துட்டோடனே ஒரு சாக்லேட் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சாக்லேட் மாதிரி கொடுத்து இதை நீ சாப்பிட்ட அப்படின்னா அந்த லோன்லியை நீ மறந்துடுவ, கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். உடனே அந்த பொண்ணுமே சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி இருக்குது இல்லையா, அதாவது போதை மாத்திரை இருக்குது இல்லையா, அது மாதிரி ஒரு மாதிரி போதை வந்த உடனே அவங்க இது நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர வீட்டுக்கு போயிட்டு நல்ல பேர் வாங்குறது எல்லாமே அது மாதிரியும் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பொண்ணு எப்போல்லாம் இது மாதிரி கேட்டிருக்காங்களோ பொருளாக அந்த பையன் கரெக்டாக சப்ளை பண்ணியிருக்கான். சப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்த டைம் இந்த பொண்ணு கேட்டது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ, அதான் நிர்வாண ஃபோட்டோ இருந்தால் போதும், அது மாதிரி போதும், நான் யாருக்கும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கான். கன்வின்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெளி இடத்துக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு சில ஃபோட்டோஸை எடுத்து அந்த ஃபோட்டோவை ஒரு சில வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி விற்றுருக்கான். விற்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து பாலியல் ரீதியாக உட்படுத்தப்படுறான். அதாவது மீனும் உனக்கு இந்த சாக்லேட் வேணும் அப்படின்னா நீ இது மாதிரி எனக்கு பாலியல் ரீதியாக உட்படணுன்ற மாதிரி அடுத்த டார்கெட் வைக்கிறான். அந்த டார்கெட் அதையும் வீடியோவாக எடுத்து அதையும் பதிவிட்டு அதை ஒரு பக்கம் அவன் சம்பாதிச்சிட்ருக்கான். யார், நான் திரும்பி சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா 9th படிக்கிற பையன் 14 வயசு தான். அதாவது நம்ம படிக்கிற காலத்தில் நம்ம டவுசர் தான் போட்டிருப்போம். ஏன்னா நம்ம 10th வரைக்கும் டவுசர் தான், அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ட்ராயர் தான் 10th வரைக்குமே. அதுக்கு +1 +2 தான் பேண்ட்டு. அந்த பேண்ட்டு போகிறதுக்காக ஏங்கிய நாட்கள் பரவாயில்ல, எப்படா நம்ம பேண்ட்டு போடுவோம்னு ஏங்கியிருப்போம். ஸோ நம்ம ஒரு ட்ராயர் போட்ட தம்பி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த ட்ராயர் போட்ட தம்பி
அப்போ அந்த பொண்ணு வந்து பாலியல் ரீதியாக அடுத்தடுத்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறான். உடனே இந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்தால் அந்த பொண்ணால் தாங்க முடியறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் போதும்ன்ற மாதிரி, ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த பொண்ணு ஒரு நாள் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு இன்ஸ்டாகிராமில் இதுக்கப்புறம் எனக்கு வாழ பிடிக்கலன்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. அப்போ தான் அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பதிவை பார்த்துட்டு உடனே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பேச்சு வாக்கில் அப்படியே அது ஃபீலிங்காக இருக்குமோ அந்த பொண்ணோட பாஸ்வேர்டு வாங்குறாங்க. பாஸ்வேர்டு வாங்கி மொபைல் ஃபோனை பார்க்கும்போது தான் இந்த பையன் பாலியல் ரீதியாக உட்படுத்தப்பட்டது, நிர்வாண ஃபோட்டோஸு, அப்புறம் மீதி எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்து பேரண்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக வராங்க. உடனே நம்ம கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து ஒரு கேம்ப்பு மாதிரி அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட 10 to 15 நாள் அந்த பொண்ணு ரிக்கவர் ஆகி வராங்க. ரிக்கவர் ஆகிட்டு வந்த உடனே போலீஸில் கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்து அந்த பையனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணோடனே உங்களுக்கெல்லாம் தோணும், ஆஹா அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது மாதிரிலாம் நடக்கலை. அந்த பையன் ஈஸியாக ஜாமீனில் வாங்கிட்டான். ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஃபோட்டோஸை வெளியிட விரும்பலை. வெளியிடுறது மட்டும் இல்லாமல் நார்மலான கம்ப்ளைண்ட், என் பொண்ணை வந்து இது மாதிரி போதை மாத்திரை கொடுத்து இது மாதிரி பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அது பெரிய அளவுக்கு ஆதாரங்கள் கொடுக்காம இதை அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவனை கூப்பிட்டு விசாரித்து பெரிய அளவுக்கு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன்லாம் வாங்கியிருக்காங்க. அப்படி அந்த மொபைல் ஃபோனை வாங்கும்போது இதே மாதிரி கிட்டத்தட்ட 20 பெண்களை பாலியல் ரீதியாக மிரட்டி, 20 பெண்கள்னு சொல்ல முடியாது, 20 குழந்தைகள், அதாவது ஏன்னா 8th 9th படிக்கிறது இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். பெரும் அளவுக்கு அதிர்ச்சி ஆகிறாங்க. அதிர்ச்சி ஆகிறது இல்லாமல் போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பெண்கள் தரப்புலேருந்து கம்ப்ளைண்ட்டாக அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா தான் நாங்கள் ரிஜிஸ்டர் எடுத்து மேற்கொண்டு பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு கேஸில் அடுத்த 3வது நாள் ஜாமீன் ஆகிட்டு வெளியே வந்துட்டான். முதல் ரீசன் என்ன, மைனர், ஏன்னா சிம்பிளாக வெளியே வந்துடுறாங்க இல்லையா. 2வது ரீசன் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து பெரிய அளவு கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இதுக்கு கேரளாவில் மிகப்பெரிய ஒரு உலுக்கிய சம்பவமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு 9வது படிக்கிற மாணவனுங்க வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சாக்லேட் மாதிரி ஈஸியாக ஒரு போதைப் பொருள் ஒரு 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னா இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு முன்னோக்கிய சமூகமாக இருக்குது. நம்ம இது எல்லா வகையிலையும் நம்ம பார்க்கலாம் நம்ம. ஆனால் நம்ம சமீபத்தில் இங்கே கூட பார்த்தோம் நம்ம, அதாவது ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கிற பையன் வந்து டேய் மாமல் குரான்னு சொல்லிட்டு டீக்கரில் மிரட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 10th படிக்கிற பொண்ணு வந்து நிறைய ஒயின்லாம் குடிச்சிட்டு, ஏன்னா ஃப்ரெண்டு சொன்னாங்க ஒயின் குடித்தா கலர் ஆவாங்கன்ற மாதிரி இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்க்கும்போது ஓவராலாக அவ்வளோ ஈஸியாக ஆக்சுவல் ரூல் என்ன, 18 வயசு மதுபானமே கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்குது. ஆனால் சாதாரணமாக ஒரு 9th படிக்கிற பையன் கையில் ஒரு சாக்லேட் மாதிரியான ஒரு போதைப் பொருள் கிடைக்கிது அப்படின்னா எந்த அளவுக்கு மிக ஒரு எளிமையாக கிடைக்கிது. இது ஆக்சுவலாக போலீஸ் வந்து ஈஸியாக விசாரிச்சுக்கலாம். ஏன்னா அந்த பையனுக்கு யார் கொடுக்குறாங்க, அவனுடைய அங்கே ஹெட் யாருன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் எல்லா அரசாங்கமும் சரி, எல்லா கவர்மெண்ட் என்னென்னா நம்ம ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக அமுக்க தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த பையன் வெளியே வந்துட்டு அந்த பையன் தைரியமாக சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா, பாதிக்கப்பட்ட நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, இல்லை நான் பண்ணேன், ஆமாம் அவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்றது தைரியமாக சொல்கிறானா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பேரண்ட்ஸ், அதாவது அந்த பையனோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்களுமே பையனுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்களாம். என் பையன் அவங்க வேணுன்றனால தான் என் பையன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான், அதுக்கப்புறம் அவங்க மீண்டும் கேட்டனால தான் இப்படிலாம் பண்ணுறான்னு இருக்காங்க. அது இல்லாமல் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில டைமில் என்ன வயிற்று மேலே அடிப்பான் உதைப்பான், அந்த அடி உதையெல்லாம் தாங்கிட்டு தான் அந்த சாக்லேட்டை வந்து கொடுப்பான். அது ஃபஸ்ட்டெல்லாம் ஈஸியாக கொடுத்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பாதைகள் வந்து மாறியதுன்னு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த வன்மம், இந்த செயல் எல்லாமே வந்து இந்த 9th படிக்கிற பையனுக்கு வந்திருக்குன்றது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு கேள்விக்குறி. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அந்தளவுக்கு முழுமையாக தன்னோட பொண்ணையும் சரி பையனையும் சரி நம்புகிறாங்க. ஏன்னா நான் என் கண்ணு கூட நான் பார்த்துருக்கேன். என் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு பையனை கூட, அவனுக்கு அதிகபட்சம் ஒரு 18-19 வயசுக்குள்ள பயங்கரமான ட்ரங்க் அடிக்ட் ஆகிட்டான். ஆனால் அவங்க வீட்டில் இன்னுமே நம்புகிறான், என் பையனா தண்ணியே அடிக்க மாட்டான்பா, அருமையான பையன்பா. ஏன்னா பையன் தப்பே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள்கிட்ட சண்டைக்கு போகிற சமூகம் தானே இப்போ. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம அப்பா அம்மா கண்ணை தவிர மீது எல்லாருமே அடிக்கிறானவங்க. இப்போல்லாம் பையனுக்கு ஒரு சின்ன கீழ் இருந்தால் கூட போதும் அந்த ஆசிரியர் செத்தாங்க, அவ்வளோதான். அந்த ஸ்கூல்லே போய்ட்டு திருவண்ணாமலையில் பார்த்தோன்னா ஒரு 12 ஆசிரியர் சரியாக படிக்கலை எழுதலன்ற அடிச்சிட்டான்றதுக்காக மொத்தம் ஒரு 12 பேர் சேர்ந்து இந்த வாதியர் இவ்வளோதான் வசைப்படுறாங்களே. அந்தளவுக்கு இன்றைக்கி பையனை சப்போர்ட் பண்ணுகிற பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வளரதான் செய்யும். அதே ஒரு வளர்ந்த சமூகம் அப்படின்னா மும்பையில் பண்டாரன்ற மாவட்டத்தில் 30 வயசு லேடினே சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, 2
அண்ணன் இருந்திருக்காங்க. ஒரு அண்ணங்கிட்ட சண்டை போட்டுட்டு இன்னொரு அண்ணன் வீட்டுக்கு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. போக ட்ரை பண்ணும்போது பஸ் அவ்வளோவா இல்லை. அதாவது நைட்டு 7 மணின்னு வச்சுக்கலாம். நம்ம 7 மணி இருக்கும்போது ஆக்சுவலாக அவங்க போகக்கூடிய பிளேஸ் எங்கன்னா கமர்கான் அப்படின்ற பிளேஸு. ஸோ அப்போ வந்து ஸ்ரீராம் அப்படின்ற ஒருத்தர் வந்து வாமா நீ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் நம்புமா, நான் உங்கள் பக்கத்து ஊர் தான் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு கமர்காம்ன்ற பிளேஸுக்கு பதில் பாலக்கன் அப்படின்ற பிளேஸுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டேன். அப்போயே அந்த லேடி வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, இங்கே ஒரு 10 நிமிஷம் ஒரு வேலை தான்மா, நான் முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஆளே இல்லாத ஒரு வீட்டில் போயிட்டு அடைச்சி வைக்கிறது மட்டும் இல்லாமல் இது நடந்த ஜூலை 30ஆம் தேதி. அடுத்த ஒரு 3 நாள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு நீட்டாக திரும்பி 3 நாள் முடிஞ்சு கொண்டு வந்து நடு ரோட்டில் விட்டு போயிட்டாங்க. ஒரு ஹைவே பைபாஸ் மாதிரி. அந்த பைபாஸை பார்த்த உடனே அங்கே 2 பேர், ஒருத்தர் பேர் வந்து லூக்கா அசோக், இன்னொருத்தர் பேர் வந்து ஜார்ஜ் முகமது. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுத்து யாருமா அவனுக்கு இந்த அளவு கொடுமைப்படுத்தினா அவங்கள அந்த சமூகத்தில் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சிக்காக பேசி அந்த பெண்ணை தன்னுடைய உணர்ச்சி கண்டிப்பாக ஸோ இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நம்பி அவங்க கூட போயிருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, மீண்டும் ஒரு 3 நாள் அடைச்சி வச்சு பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியிருக்காங்க. 2 பேர் பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தவுடனே அந்த பெண்ணுக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது. ரத்தப்போக்கு அதிகமாக்கணுடனே இவங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒட்டு துணி இல்லாமல் கொண்டு வந்து நைட் டைமில் ஒரு ஹைவே பைபாஸ் ஓரமாக அவங்க பாட்டு போட்டு போயிருக்காங்க. ஏதோ தூக்கி அதை நாய் வீசுவாங்கள்ல அது மாதிரி வீசிட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பார்த்து அங்கே இருக்கிற மக்கள் அதிகாலையில் அந்த பொண்ணு ஒன்றுமே பண்ண முடியாமல் விழுந்திருக்காங்க. விழுந்ததை பார்த்துட்டு அதிகாலையில் இருக்கிற அந்த மக்கள் அவசரமாக உடைகள்லாம் சும்மா கொடுத்து மும்பையில் இருக்கிற நாக்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துறது மட்டும் இல்லாமல் 2 பேர்த்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் மாஸ்டர் மைண்ட் இன்னும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள கைது பண்ணணும்னு இருக்காங்க. இந்த கேஸ் மிகப்பெரிய ஒரு மும்பை வந்து உலுக்கிய சம்பவமாக இருக்குது. ஏன்னா பாதுகாப்பு தரன்ற பேரில் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது மிக ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்குது. ஸோ இன்னுமே பெண்களுக்கான பாலின ரீதியாக அந்த வேறுபாடு இருந்தால் இந்தியா வந்து ஒரு வளர்ந்த சமூகமாகவே இல்லை அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறது. இந்த 2 சம்பவத்தையும் நம்ம பார்க்கும்போது இதுக்கான அடிப்படை ஆதாரம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், அது வந்து போதையாக தான் இருக்கும். போதையும் தாண்டி இவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே பெண்கள் மீது பாலியல் ரீதியான வன்கொடுமைகளும் சரி இல்லை இந்த மாதிரி இச்சைகளும் தொடர்ந்து ஆளாக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். அதற்கான முழு காரணம் தனது வீட்டில் தன் பையனை முழுமையாக பெற்றோர்கள் நம்புவது தான் முதற் காரணம். ஸோ இன்றைக்கி இந்த 2 சம்பவத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த தொடர் குற்றங்களுக்கான பேசிக் காரணமாக என்னவா இருக்கும், இது என்ன பண்ணால் தடுக்கலாம் அப்படின்றத நீங்களும் கருத்துக்களாக பதிவிடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிருப்பாங்க. நன்றி, வணக்கம்.